இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அந்த ககனை எதுவும் பண்ண முடியாது. அந்த ககன் இருக்கிற வரைக்கும் இந்த பூமி எதுவும் பண்ண முடியாது. சித்தி சொன்னது உண்மைதான். இவ இருக்கிற வரைக்கும் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு ராத்திரியே பூமி கதையை முடிச்சிடணும். கதையை முடிச்சிடலாமா வேண்டாமா? என்னதான் யோசிச்சாலும் கடைசியில பூமிக்கு சாவுதான் தீர்வுன்னு எனக்கு தோணுது. என்ன கொல்லலாம் முடிவு. நான் பூமி நினைச்சிட்டேன் சித்தி. நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். கொல்றதுக்கு முன்னாடி ஒரு முறை மூஞ்சிய பார்க்க வேணாமா? ஆமா, நீ இந்த ரூம்ல எதுக்கு படுத்த? எல்லாம் என் தலை எழுத்து. என் ரூம்ல ஏசி வேலை செய்யல, அதான் இங்க வந்து படுத்துட்டு இருந்தேன். என்ன அம்மாடி, நீ என் ரூம்ல போய் படுத்துக்கிறியா? எதுக்கு? என் ரூம்ல ஏசி வேலை செய்யல. ஏசி இல்லனா எனக்கு தூக்கம் வராது. அதான் உன் ரூம்ல ஏசி இருக்குல்ல, போமா. நான் போக மாட்டேன். ப்ளீஸ்மா, நான் வயசானவ, போமா. சரி, நான் போறேன். அம்மா, அப்பா, இப்பதான் ஜில்லுன்னு இருக்கு. நிம்மதியா படுத்து தூங்கலாம். ஐயோ, ஆமா, இப்ப உடனே அந்த பூமியை எதுக்கு கொல்லணும்னு நினைக்கிற? நீ தானே சித்தி சொன்ன இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அந்த ககனை எதுவும் பண்ண முடியாதுன்னு. அதான் கொன்னுடலான்னு நினைச்சேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து இதையே சொல்லி என்னையும் உன்னோட ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு போல இருக்கே. இந்து, இந்து, இங்க 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 வா வா. சாரி இந்து, சின்ன வயசுல இருந்து நீ தரையில படுத்திருக்கவே மாட்ட. இப்ப என்னாலதான். ஐயோ, இதுக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு நிமிஷம் இரு. இந்து, எங்க அப்பா டென்ஷன்ல ஸ்பேர் கீயை நம்ம ரூம்லயே வச்சுட்டாரு. இந்தா, இதை எடுத்துட்டு போய் கதவை துற. வேண்டாங்க, அத்தை மாமா பார்த்தா நல்லா இருக்காது. இந்து, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் கதவை துற ப்ளீஸ். இந்து, மாமா, ம்? காஃபி. என்னம்மா நீ கொண்டு வந்திருக்க? வேலைக்காரங்க யாரும் இல்ல? கொண்டு வரணும்னு தோணுச்சு மாமா. சந்தோஷமா.
கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாமனாரை நல்லபடியா பாத்துக்கிறேனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எப்படிலாம் பாத்துப்பியோ. மாமா கொஞ்சம் மெதுவா பேசுங்க. இங்க யாரும் இல்லம்மா, ஏன் டென்ஷனா இருக்க? ஏதாவது பேசுறதா இருந்தா நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பேசணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, மறந்துட்டீங்களா? சரிம்மா, தேங்க்யூ. என்னாச்சுமா? எனக்கு என்னமோ உங்க பையன் ஃபோன் பண்ண வரும்னு தோணுது மாமா. ஓஹோ, அதுக்காக தான் எனக்கு இந்த காஃபியா? அதோ அவனாதான் இருப்பான். ஓ, ஹலோ. ஹலோ பூமி. பூமி அவன் தானே? ம், நல்லா இருக்குமா? நீ நினைக்கிறதும் அவன் ஃபோன் பண்றதும் டெலிபதி லவ். சரி, பேசு பேசு. புரிஞ்சுது. நீ அவன்கிட்ட பேசும்போது நான் பக்கத்துல இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? நீ பேசுமா. சொல்லுங்க. என்ன இவ்ளோ காலையில ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏன் பண்ணக்கூடாதா? பண்ணலானே வச்சுக்கோங்க, ஆனா காரணம் இல்லாம யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம இந்த மாதிரி பேசி கலாச்சுக்கிறதுக்கான காரணம் காதல் தான். ராத்திரி அம்மாவும் தங்கச்சியும் நான் ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் என்ன புடிச்சிட்டாங்க. பிடிச்சுக்கிட்டாங்கன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டீங்களா? ஆக்சுவலி நீயும் என்ன காதலிக்கிறேன்னு அவங்க கிட்டயே சொல்லிட்டேன். நான் தான் சொல்லவே இல்லையே. நான் தான் உங்ககிட்ட அப்படி ஒரு வார்த்தையே சொல்லலையே. சொல்லலதான், ஆனா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஆக்சுவலி அம்மாவுக்கும் என் காதலை பத்தி தெரிஞ்சு போச்சு பூமி. அம்மாவே உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்ல வைப்பாங்க. ஐயோ, அப்படி ஏதாவது பண்ணிக்கினே தொலைச்சிடாதீங்க. ஹலோ ஹலோ பூமி. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? ஆமாங்கிறா இல்லங்கிறா. அவ மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கவே முடியலப்பா.